வணக்கம். இன்னைக்கு முயலும் ஆமையும் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அழகான காடு. அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு முயல் குட்டியும் இருந்தது. அந்த முயலுக்கு ரொம்பவே கர்வம் அதிகம். இந்த காட்டிலேயே நான் தான் பெரிய பலசாலி, நான் தான் வேகமாக ஓடுவேன், என்னைய யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற கர்வம் தான் அது. ஒரு நாள் அந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒன்று சேர்ந்து ஒரு போட்டி நடத்த முடிவு செஞ்சாங்க. அப்போது அந்த முயல் போய் ஆமைக்கிட்ட, ஆமையே, நீ என்னோட ஓட்டப்பந்தயத்துக்கு வர்றியா அப்படின்னு ரொம்பவே ஏளனமாக கேட்டிருக்கு. முதல்ல பயந்த அந்த ஆமை பிறகு இந்த முயலோட கர்வத்தை எப்படியாவது நம்ம அடக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிடுச்சு. ஒரு வழியாக போட்டி தொடங்கவும் செஞ்சிருச்சு. இந்த ஆமையும் முயலும் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு அளவுக்கு ஓடுனதுக்கப்புறம் அந்த முயலுக்கு, அடடா, இந்த ஆமை இன்னும் நம்ம பின்னாடி வரவே இல்லையே, சரி அது வர்றபடி வரட்டும், நம்ம கொஞ்ச நேரம் இங்கே படுத்து ஓய்வெடுப்போம், அந்த ஆமை கண்ணு கெட்டின தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு மரத்துக்கடியில் அந்த முயல் தூங்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரமாகவே நம்ம எப்படியும் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கையின்றி அந்த ஆமை அந்த வழியாக நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. வேகமாக ஓடியும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு மரத்துக்கடியில் இந்த முயல் தூங்குறத பார்த்தோன்னே, அடடா, இந்த முயல் இவ்வளவு வேகமாக இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கே, நம்ம எப்படியாவது வேகமாக ஓடி போய் இந்த போட்டியில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சி வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஆமை. எழுந்திருச்சு பார்த்தா அந்த ஆமை ஓடுறத பார்த்த முயல், அடடா, இந்த ஆமை எல்லைக்கோட்டை நெருங்க போதே, நம்ம எப்படியாவது வேகமாக ஓடணும் அப்படின்னு நினச்சி ஓடுனுச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ஆமை அந்த கோட்டை போய் தொட்டுருச்சு. அந்த ஆமை இந்த போட்டியில் வெற்றியும் அடைஞ்சிருச்சு. அந்த ஆமையை பார்த்து இந்த முயல் ரொம்பவே தலை குனிஞ்சு கீழே நின்றுக்கிட்டு இருந்தது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விடாமுயற்சி எப்பயுமே வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.